வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்காங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. ஸோ டெட் எக்ஸாமோட ஹால் டிக்கெட் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரிவிஷனுக்கு ரொம்பவுமே கம்மியான டைம் தான் இருக்கு. நம்ம இங்கிலீஷ்க்கான ஃபைனல் ரிவிஷன் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அதில் இன்னைக்கு டெய்லி ப்ராக்டிஸ் கொஸ்டின் டே 10 தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறது மூலயமா உங்களால் ரிவிஷன் பர்பஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி படிக்கல, இன்னுமே நான் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சில பேர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 50% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இதுலேருந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதில் புக் பேக் அஸ் வெல் அஸ் புக் இன்டர்னல்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இதெல்லாம் கவர் ஆகிக்கிறது அப்படின்ற எல்லாத்தையுமே நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்காக நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அனாலஜி அண்ட் வெர்பல் ரீசனிங். இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டும் ஈக்குவலா இருக்க மாதிரி இந்த செகண்ட் ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். இப்ப ரீடிங் எதுக்காக நம்ம படிக்கிறோம்னா நாலேஜை வளர்த்துக்கிறதுக்காக. அதே மாதிரி ஒர்க் எதுக்காக பண்றோம்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்களை அதிகரிச்சுக்கிறதுக்காக. இப்ப செகண்ட் ஒன் பாருங்க, கிரிக்கெட் எதை வச்சு விளையாடுவோம்? பேட்டை வச்சு. அதே மாதிரி ஹாக்கி கேம் எதை வச்சு விளையாடுவோம்னு கேட்கறாங்க. எதை வச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டிக். அடுத்து ரொம்ப நம்ம பார்க்க போறது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எஃபிமிஸ்டிக் வேர்ட்ஸ். ஓகேங்களா? எஃபிமிஸ்டிக் வேர்ட்ஸ் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். இப்போ இதுல ஒரு 5 எஃபிமிஸ்டிக் வேர்ட்ஸ் பார்ப்போம். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து காது கேட்கல அப்படின்னா டெஃப் ஆர் ஹார்ட் ஆஃப் இயரிங்னா அவங்கள வந்து இதுவா கொச்சைப்படுத்தி சொல்லாம அவங்கள என்னன்னு சொல்லுவாங்கன்னா இயரிங் இம்பேர்ட் அப்படின்னு எஃபிமிஸ்டிக் வேர்ட்ஸ்ல சொல்லுவாங்க. அடுத்து மென்டலி ஹில், அவங்கள என்னன்னு சொல்லணும்னா மென்டல் ஹெல்த் கிளைண்ட் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி ஃபேட், இவன் ரொம்ப குண்டா இருக்காண்டா அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அப்படி டைரக்டா சொல்லாம ஃபுல் ஃபிகர்ட் இல்லைன்னா பிக் போன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி பிளைண்ட், கண்ணு தெரியாதவர்களை என்னன்னு சொல்றாங்கன்னா விஷுவலி சேலஞ்ச்டு. அடுத்து லயர், இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. லயர்னா டெல்லிங் ஃபால்ஸ் டேல்ஸ் இல்லைன்னா ஸ்பின்னிங் ஏ யான் அப்படின்ற அர்த்தம் சொல்றாங்க. அதாவது இப்படி நீங்க வந்து வேற வார்த்தைகள்ல அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, த பர்குலர் ஃபவுண்ட் த கீஸ் டேஷ் த பாட் இன் த பால்கனி. ப்ரப்போசிஷன் தாங்க இது. அண்டர் த பாட், அந்த பாட்டுக்கு கீழே தானே அவர் வந்து கீஸ்லாம் ஓனர் ஒழிச்சு வச்சிருக்காரு, அதை வந்து திருடர் எடுத்தாருன்னு சொல்றது. அப்ப அண்டர். நேம் த அமெரிக்கன் போயட் ஹூ ரிசீவ்ட் 4 புலிஸ்டர் பிரைஸ். ஓகேங்களா? ஒரு அமெரிக்கன் போயட் 4 புலிஸ்டர் விருது வாங்கியிருக்கவர் யாருன்னு சொல்றாங்கன்னா ராபர்ட் ஃப்ராஸ்ட். நேம் த ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஹூ ஹேட் ரிட்டன் த லைன்ஸ் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் பிளேஸ் இட் இன் ஆன் ஹிஸ் டெஸ்க். யாருன்னா ஜவஹர்லால் நேரு. அதாவது இந்த லைன்ஸ் வந்து யாருடையதுன்னா ராபர்ட் ஃப்ராஸ்டோட போயமான ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் ஸ்னோவி ஈவினிங், அந்த போயம்ல வரக்கூடிய லாஸ்ட் லைன் தான் இது வந்து அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். இது ரெப்பிட்டேஷன் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல வரும். இதை வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டரான ஜவஹர்லால் நேரு அவரோட டெஸ்க்ல எழுதி வச்சிருந்தாராம். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவருக்கு வந்து இன்னும் நம்ம நிறைய செய்யணும், நம்ம இறப்பதற்குள்ள இன்னும் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்றத வந்து அவருக்கு ஞாபகப்படுத்துற விதமா அது இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சினானிம்ஸ்ல டவுனி அப்படின்னா என்னன்னு சொல்றாங்கன்னா சாஃப்ட் அண்ட் ஃபிளஃபி. ஓகேங்களா? சாஃப்ட் அண்ட் ஃபிளஃபி, அதுக்கு தான் மீனிங் என்னன்னா டவுனி. டாக்ஸ் வேர் ஃபர்ஸ்ட் டொமஸ்டிகேட்டட் இன் ஈஸ்ட் ஏஷியா. ஓகேங்களா? டாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வளர்த்தது இடம் வந்து ஈஸ்ட் ஏஷியா. நெக்ஸ்ட் கெஸ் தி ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. த பைன் ட்ரீ அண்டர் விச் ஐ ஆம் பரீட் to be cut down and made into a martyr. இது யார் சொன்ன வார்த்தைகள்னா அந்த ஸ்டோரியில டாக், நாய் வந்து சொன்ன வார்த்தைன்னு சொல்றாங்க. இது எந்த ஸ்டோரியில இருந்து எடுக்கப்பட்டதுன்னா த என்வியஸ் நெய்பர். இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஃபோக் டேல். ஓகேங்களா? இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஒரு ஜாப்பனீஸ் ஃபோக் டேல்னா அதாவது ஜப்பான் நாட்டுல நடந்த ஒரு நாட்டுப்புற கதை தான் இந்த என்வியஸ் நெய்பர். சினானிம்ல டிட்பிட் அப்படின்னா என்னன்னா a small piece of tasty food. ஓகேங்களா? ஒரு டேஸ்டியான ஃபுட்டை ஸ்மால் பீஸ் சாப்பிட்றது என்னது டிட்பிட். அது டேஷ் இஸ் a circus act in which people swing from one end of the circus tent on rope. அந்த சர்க்கஸ் டென்ட்ல ஒரு எண்ட்ல ரோப்ல தொங்கி விளையாடுறாங்களா, ஸ்விங் ஆகுறாங்க இல்லையா, அந்த இதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா ஃபிளையிங் ட்ரபேஸ். ஓகேங்களா? ஃபிளையிங் ட்ரபேஸ். நேம் த ஹையஸ்ட் வார் டைம் கேலண்ட்ரி அவார்ட். அதாவது இப்ப இந்த போர்ல புரிஞ்சு இறக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு மிக உயரிய விருது இல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரம்வீர் சக்ரா. அது வந்து போரிட்டு வென்றாலும் அவர்களுக்கு கொடுப்பாங்க பரம்வீர் சக்ரா. ரஸ்கின் பான்கார்ட் சாகித்ய அகாடமி
award in 1992 for எந்த நூலுக்காக அவருக்கு வந்து 1992ல சாகித்ய அகாடமி விருது கிடைச்சதுன்னா அவர் ட்ரீ ஸ்டில் க்ரோ இன் டெஹ்ரா. ஓகேங்களா, அவர் ட்ரீ ஸ்டில் க்ரோ இன் டெஹ்ரா. அடுத்து ரஸ்கின் பாண்டுக்கு வந்து பத்மஸ்ரீ அண்ட் பத்மபூஷன் 2 விருதுமே கிடைச்சிருக்கு. இதுதான் வந்து இந்தியாவுடைய உயரிய விருதுகள் சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, பத்மஸ்ரீ அண்ட் பத்மபூஷன். அவர் எப்போ வாங்கியிருக்காருன்னா பத்மஸ்ரீ வந்து 1999 அண்ட் பத்மபூஷன் வந்து 2014. Name the Ruskin Bond popular novel was made into a Hindi film. இவருடைய நாவல் வந்து ஒரு ஹிந்தி மூவியா எடுத்திருக்காங்க. அந்த நாவலுக்கு பேர் என்னன்னா த ப்ளூ அம்பர்லா. சரிங்களா, த ப்ளூ அம்பர்லா. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். இது என்னன்னா மீனிங்ஸ் மாதிரி தான். ப்ரூனிங் அப்படின்னா என்னன்னா ட்ரிம்மிங் எ பிளான்ட். இப்போ இந்த ரோஜா செடிகள்லாம் ரொம்பவுமே வளர்ந்ததுன்னா அதை கட் பண்ணி விடுவாங்க இல்லையா, அதான் ப்ரூனிங் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சிம்மிங் அப்படின்னா என்னன்னா எமிட்டிங் எ சவுண்ட், ஒரு சவுண்டை எமிட் பண்றது, அதுதான் சிம்மிங் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டிசி அப்படின்னா என்னன்னா ஷேக்கி. நெக்ஸ்ட் ட்ரென்ச்டு அப்படின்னா என்னன்னா சோக்குடு. ஓகேங்களா, ட்ரென்ச்டுனா சோக்குடு. ரஸ்டி அப்படின்னா என்னன்னு சொல்றாங்கன்னா ஏன்ஷியன், பழமை வாய்ந்த, அதுதான் வந்து ரஸ்டிக் பீப்புள் அப்படிலாம் சொல்லுவாங்க, ரஸ்டி. நெக்ஸ்ட் என்னன்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல டேஷ் இஸ் யூஸ்ட் when more than 2 things are compared. 2க்கும் மேற்பட்ட பொருட்களை கம்பேர் பண்ணி சொல்லும் போது நம்ம என்ன டிகிரி யூஸ் பண்ணுவோம்னு சொல்றாங்கன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இப்ப 2 பொருளை கம்பேர் பண்ணோம்னா அது கம்பேரேட்டிவ் டிகிரில வந்துடும் இல்லைங்களா. 2க்கும் மேற்பட்ட பொருட்களை திங்ஸையோ இல்ல ஹியூமன் பீயிங்ஸோ கம்பேர் பண்றோம்னா அங்க நீங்க என்ன டிகிரி யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஹூ இஸ் கன்சிடர்ட் as the seminal figure in the history of English poetry. இங்கிலீஷ் போயட்ரியோட செமினல் ஃபிகரா கன்சிடர் பண்ணப்பட்டவர் யாருன்னு சொல்றாங்கன்னா வில்லியம் பிளேக். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. பாய்சன் ட்ரீ இந்த போயமை எழுதுனது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த போயமை எழுதுனது யாருன்னா வில்லியம் பிளேக். அடுத்து சினானிம்ஸ்ல இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஃபோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா எனிமி, அதாவது ஃப்ரெண்டோட ஆப்போசிட் தான் ஃபோ. ஃபோனா எனிமி. அதே மாதிரி ராத் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்கன்னா ஆங்கர். ஓகேங்களா, ராத் அப்படின்னா என்னது ஆங்கர். நெக்ஸ்ட் பாருங்க. இன் அக்டோபர் 2017 த ராபர்ட் பிகம் டேஷ் சிட்டிசன், சவுதி அரேபியன் சிட்டிசன். அதாவது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நம்மளுக்கு தமிழ்லுமே இது வரும். அதாவது சவுதி அரேபியா, தென்னாப்பிரிக்கா, அந்த சவுதி அரேபியால தான் முதல்ல ரோபோட்டுக்கு வந்து குடியுரிமை வழங்கப்பட்டது. சோஃபியா அப்படின்ற ரோபோட்டுக்கு வந்து குடியுரிமை வழங்கிய முதல் நாடு வந்து சவுதி அரேபியன் தான். இது வந்து 2017 அக்டோபர்ல நடந்ததுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து டேஷ் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் டேட்டா ஸ்டோரேஜ் கன்சிஸ்டிங் of a long strip of paper in which holes are punched to store date. அதுக்கு பேர் என்னன்னா punched tape இல்லனா perforated paper tape அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Who was considered one of the best science fiction writer during his lifetime. அவரோட லைஃப் டைம்ல வந்து இவர்தாங்க வந்து ஒரு பெஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர்னு யாரை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஐசக் அசிமோவ். நெக்ஸ்ட் சினானிம்ஸ் செஞ்சுரி அப்படின்னு என்ன சொல்றாங்க பீரியட் ஆஃப் 100 years. அதுவே டிகேடும் கேட்பாங்க. டிகேட் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க பீரியட் ஆஃப் 10 years. ஓகேங்களா, டிகேட்னா பீரியட் ஆஃப் 10 years, சென்ச்சுரினா பீரியட் ஆஃப் 100 years. நெக்ஸ்ட் ரைம் ஸ்கீம் அண்ட் ரைமிங் வேர்ட்ஸ் வந்து இல்லாத கொஸ்டின் பேப்பரை நம்மளால பார்க்க முடியாது. எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு நான் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ ரைம் ஸ்கீம் கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்கன்னா கடைசியா இருக்கிறதே எடுத்துக்கோங்க. கடைசியா இருக்கிற வார்த்தைகளை வச்சுதான் நம்ம ரைம் ஸ்கீம் ஐடென்டிஃபை பண்ண போறோம். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட், அதுக்கு ஏ போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட் எண்ட் ஒரே மாதிரி எண்ட் ஆகுதா, ஃப்ரெண்ட் எண்ட், அப்ப ரெண்டுமே ஏ தான். அடுத்து பாருங்க ஃபோ, இது வந்து இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்டா இருக்கு, அப்ப இதை வந்து பின்னு போடணும். ஃபோ க்ரோ, இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால பி. ஏ பி பி, இதுதான் வந்து ரைம் ஸ்கீம். அது இதுல வந்து ரைமிங் வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் சொல்றாங்க. ரைமிங் வேர்ட்ஸ்னா இதுதான் ஃப்ரெண்ட் எண்ட் ஃபோ க்ரோ. ஓகேங்களா, வேர்ட்ஸ்னா அந்த கடைசியா இருக்க வேர்ட்ஸ் எது எது ரைமிங்கா இருக்குன்னு பார்த்து எழுதணும். ஸ்கீம்னா ஏ பி அந்த இதுல எழுதுறது. இப்ப ஐசக் அசிமோவ் ரோட் ஆட் சயின்ஸ் ஃபிக்ஷன் அலாங் வித், இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ங்க. இவர் இந்த புத்தகத்தை இன்னும் 2 பேர் சேர்ந்துதான் எழுதினாங்க. யாருன்னு சொல்றாங்கன்னா ராபர்ட் ஹெய்ன்லின் அண்ட் ஆர்தர் சி கிளார்க். டேஷ் இஸ் அன் இன்டர்நேஷனல் ஹியூமானிட்டேரியன் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னா ரெட் கிராஸ் சொசைட்டி. இந்த ரெட் கிராஸ் சொசைட்டியை வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஹியூமானிட்டேரியன் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ இந்த ரெட் கிராஸ் உடைய ஃபாதர் யாரு? ஹூ இஸ் நோன் as the father of Red Cross movement and the recipient of Nobel Award for Peace in 1901. அவருக்கு வந்து நோபல் அவார்ட் ஃபார் பீஸ், அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்திருக்காங்க 1901ல. அவர் பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா ஜீன் ஹென்றி டுனட். இவர் தான் வந்துட்டு ஃபாதர் ஆஃப் ரெட் கிராஸ் மூவ்மெண்ட்.
Jean Henry Donat. If you experience an emergency of any kind, accident or natural disaster anywhere in India, you should call. எந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. 108. ஓகேங்களா? இப்போ ஆம்புலன்ஸ் 102 அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அப்படின்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் எதுன்னு சொல்றாங்கன்னா 108. நெக்ஸ்ட் வந்து டேஷ் இஸ் a group of words that contains both subject and a predicate. ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்டும் இருக்கு ப்ரெடிகேட்டும் இருக்கு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கிளாஸ். இதுதான் phrases and classesல வரும். அதுல கிளாஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்டும் இருக்கும், அதே மாதிரி ப்ரெடிகேட் இருக்கும். ப்ரெடிகேட்னா verb இருக்கலாம், verb plus object இருக்கலாம், verb plus object plus complement இருக்கலாம், அட்ஜென்ட் இருக்கலாம். இதுதான் ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ டீச்சர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம இருக்கிற டைம்ல எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கேட்கலாம். மேலும் நம்மளோட சேனல் பிடிச்சதா நம்மளோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.